Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு கிராஃப்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய வேஸ்ட்டாக இருக்கிற லிக்விட் வாங்கின பாட்டில் இருந்துச்சு என்கிட்ட. இந்த பாட்டில் வச்சு ஒரு ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே நான் இந்த பாட்டிலில் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஸ்டாண்டு மாதிரி தான், வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி மொபைல் ஆர் வந்து வேறு என்ன திங்ஸ் வேணால் நம்ம வந்துட்டு இதில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஐடியா வந்து தெரிஞ்சிருக்கலாம். பட் வந்து தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிராஃப்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில், நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலில் நம்ம வந்து ஷேர் பண்ணதே கிடையாது. ரொம்ப நாளாகவே இது மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஐடியா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அது இப்போ தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். எனக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு செஞ்சதுக்கப்புறம். ஏன்னா நானுமே வந்து அந்த சார்ஜர் எல்லாம் போட்டுட்டு மொபைலில் அந்த வால்கிட்ட வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு டைப்பில் இருக்கும். ஸோ அந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். எங்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா 2 பாட்டில் இருந்துச்சு. ஒரு பாட்டில் கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் அதோட ஷேப் வேறு மாதிரியும் இருந்துச்சு. இன்னொரு பாட்டில் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைன் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு சைடில் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரியும், பேக் சைடில் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி ப்ளேஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன். அதை வந்து ஹூக் அட்டாச் பண்ணுறதுக்காக மேலேயும் சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு சைடில் ஒரு ஹார்ட் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணால் கொஞ்சம் டிசைனாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குட்டியாக ஒரு ஹார்ட் வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி சைடு கூட நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். பட் இந்த சென்டராக பண்ண இந்த ஹார்ட் கட் பண்ணுறதுக்கு தான் இன்னுமே டைம் ஜாஸ்தியாச்சு. ஸோ இப்போ அந்த ஹார்ட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு கிராஃப்ட் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. அந்த வேலை மட்டும் நம்ம இன்னொன்றும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை எடுத்திருக்கேன். அதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே பாட்டில் மாதிரி தான் டிசைன் போட்டேன். சரி சின்னதாக இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் வேறு மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, சைடில் இந்த மாதிரி டிசைன் போட்டு அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் இருந்தது. பாட்டில் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பேக் சைடில் எதுவும் டிசைன் போடல, அப்படியே சும்மா கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா கூட நம்ம சிசரில் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாக பின்னாடி வந்து அப்படியே நார்மலாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு சைட்லேயுமே நம்ம இந்த மாதிரியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். சைட்லேயும் இதே மாதிரி டிசைனு, அப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி டிசைன். பேக்கில் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தனியாக பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையே நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ அதை வந்து அங்கே வச்சு நம்ம கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, மெஷர் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்டரில் இதுக்குமே குட்டியாக ஒரு ஹோல் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுவுமே நீங்கள் வந்துட்டு செவத்தோடு அட்டாச் பண்ணும்போது ஒரு ஆணிலெலாம் மாட்டி வைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஹூக்கில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி மாட்டி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கும். அதுக்கு தான். ஸோ இல்லை நான் டபுள் சைட் டேப் போட்டே ஒட்டிக்கிறனாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். பட் வந்து நீங்கள் மொபைல்லாம் வைக்க போகிறீங்கன்னா டபுள் சைட் டேப் சரியாக வராது. அது வந்து அவ்வளோ வெயிட் தாங்காது வாலில். நீங்கள் வந்து சும்மா சீப்பு அந்த மாதிரி மெல்லிசான ஐட்டம்ஸ், வெயிட் கம்மியான ஐட்டம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்துட்டு ஆணி போட்டு நம்ம ஹூக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக மேலேயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் மாதிரி வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, இப்போ இதுவுமே கொஞ்சம் வேறு மாதிரி கிடச்சிருக்கு. பட் இது கொஞ்சம் சைஸ் பெருசு. இதுக்குமே ஃப்ரண்ட்டு சைடில் இந்த மாதிரி குட்டி ஹார்ட் வரைஞ்சி கட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதுக்குமே ஒரு ஹார்ட் வரைஞ்சி அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி லிக்விட் பாட்டில் இல்லைன்னா கூட லைசால் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை எந்த பாட்டிலாக இருந்தாலும் சரி, பழசு இருந்துச்சுன்னா அது காலி ஆகிட்டதுக்கப்புறம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரி ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ ஃபுல்லாக ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு பெயிண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் வந்து சரி இந்த கலரே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தோணுச்சுனால ஒரு கோல்டன் மார்க்கர் எடுத்திருக்கேன். அந்த கோல்டன் மார்க்கரை வச்சு நம்ம கட் பண்ண இடத்துல மட்டும் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இது பெர்மனெண்ட் தான், கலர் போகாத மார்க்கர் இது. ஸோ அதனால் அதை வச்சு இப்படி சைடில் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியும் நல்லா கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது இந்த கோல்டன் கலர் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே கொடுத்து விட்டுட்டேன். ஒன்று வந்துட்டு லைட் ப்ளூ மாதிரியும், இன்னொன்று டார்க் ப்ளூ மாதிரியும் ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி
சின்ன சின்ன ட்ராப்ஸ் மாதிரி வந்து இதில் வச்சு விட்டுட்டிங்கன்னா கூட அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக பட்ஸில் கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அந்த ட்ராப்ஸு. சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குன்னா அதை வச்சு கூட சின்ன சின்னதாக நீங்கள் வந்து புள்ளி மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். நான் இப்படி சிம்பிளாக ப்ளெயினாக வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஒரு குட்டி கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை நான் வந்துட்டு வால்லையும் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த சுவிட்ச் பாக்ஸ்க்கு மேலே சார்ஜர் போட்டு வைக்கிற இடத்துல நான் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் இல்லைனா ரிமோட்டு இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் ரிமோட்லாம் வச்சுட்டு டிவி பக்கத்தில் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.